இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஹார்லிக்ஸ் முட்டை தோசை. அதை நம்ம ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்ன தோசைக்கல் புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா தோசைக்கல் இல்லைடா அப்படி பண்ண போகிறோம், வித்தியாசமாக தோசை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். எஸ், ஆனால் அந்த தோசையில கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். என்னோடய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு நல்லா தெரியும் நான் இது வரைக்கும் என்ன மாதிரியான தோசை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எப்படி சொல்கிறது, பூண்டு தோசை, இட்லி பொடி தோசை, இட்லி பொடி முட்டை தோசை, அப்புறம் பனங்கற்கண்டு முட்டை தோசை, பனங்கற்கண்டு இட்லி பொடி முட்டை தோசை, அதுக்கப்புறம் வேறு என்ன, சிக்கன் மசாலா இட்லி பொடி பனங்கற்கண்டு முட்டை தோசை, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில். சரி, ஓகே, ஒரு வித்தியாசமான முயற்சியாக வீட்டில் பண்ணுவோம், வீடியோவாகவே போடுவோம். எப்போயுமே நான் நைஸாக தான் ஊற்றுவேன், பட் இப்போ பண்ண போகிற டிஷ்ஷு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்றதால திக்காக ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கொள்ள வேண்டும். எஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஹார்லிக்ஸ் முட்டை தோசை. என்னடா ஹார்லிக்ஸ்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் மேடம், இட்லி இப்படி அரைச்சி வச்சாங்க, அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில, தேடி பார்த்தேன் கிடைக்கல. நான் வாங்கின இட்லி பொடியும் காலி ஆயிடுச்சு. ஸோ முட்டையை உடைத்து ஊற்றியாச்சு. அவங்களுக்கு தேவையான பொறுத்து நீங்கள் முட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்பொழுது நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ தோசைக்கல்லில் சிம்மில் வச்சுக்கோங்க, அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பொறுமையாக பண்ணுற விஷயங்கள்லாம் எப்போயுமே நல்லா அமையும். பொறுமையே பெருமையை சொல்லுவாங்களே. ஸோ ஹார்லிக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம தலைவன் வடிவேலு சொல்லுவாப்புல, அப்படியே மலை சாரல் மாதிரி நீங்கள் வெளியே விடுது. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க, போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இப்போ திரும்பி போட்டால் இந்த ஹார்லிக்ஸாக தோசைக்கல்லில் ஒட்டிக்குமே அப்படின்னு. அங்கே தான் நம்ம ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். என்ன ட்விஸ்ட்னால், இப்போ தூண ஹார்லிக்ஸ் மேலேயே இன்னொரு ஐட்டத்தை நம்ம தூவ போகிறோம். அது என்னன்னா, சவுண்டு கேட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஸ், இன்னொரு முட்டை அப்படியே கோட்டிங் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீஸா பர்கர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மைதா மாவு பன்னு உடம்புக்கு ஒத்துக்காததெல்லாம் வச்சு பண்ணுவாங்கள்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணுற முட்டையாக இருக்கட்டும். ஓகே 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 இது அப்படியே ஓட விட எல்லாமே அப்படியே பல்ஜாகி அந்த பயங்கரமாக தான் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கும் அது அந்த பயங்கரம் தெரியலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வேகும். நிறைய பேர்லாம் 5 நிமிஷம் விட ஓடிடுறீங்க. ஸோ அதனால் வேகம் வச்சு அது கொஞ்சம் சீக்கிரமாக வாசனை வருதா? ஐ வெரி சாரி, உங்களுக்கு எப்படி வரும்? நன்றாக வெந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம் ஐயா அப்படின்னு, தயவு செஞ்சு அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா பீஸாவோ பர்கரோ நீங்கள் சாப்பிடும்போது இதே மாதிரி தான் மைதா மாவில் பண்ணியிருப்பாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்காது. பட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க எத்தனை பொருட்களுமே நல்ல பொருட்கள். தோசை மாவு, 2 கரண்டி தோசை மாவு, ஆமாம்
தேவையான பொருட்கள் 2 கரண்டி தோசை மாவு, ஒரு 5 ரூபா ஹார்லிக்ஸ் பாக்கெட்டு, தேவையான அளவு முட்டை. ஸோ அப்படியே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டாச்சு. பா. ஸோ இப்போ மறுபடியும் சிம்மில் வச்சுக்கலாம். உப்பு காரம் போல கிட்டத்தட்ட பீஸா மாதிரி ரெடி பண்ணிங்க. சும்மா பொன்னிறமா பொட்டப்பா சும்மா கும்முன்னு அப்படியே புஷ்ஷுன்னு வருது. பார்த்தீங்களா, ஹார்லிக்ஸ் தோசைக்கல்ல ஒட்டவே இல்லை. நல்லா ரோஸ்டடாகவும் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளேவரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அப்படியே சூப்பராக ஃப்ளாஷ் பண்ணுவோமா. வா, ஓகே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சஞ்சாரம் வேலை பொங்கி வந்தாலே. இதுதான் நம்ம டைனிங் டேபிள். ஆசை தோசை அப்பள வடை ஆசைப்பட்டத செய் செய் செய். டேய் காப்பிரைட் கொடுத்துறாங்கடா இதுக்கும். அர்ஜுனர் வில்லு அர்ச்சந்திர சொல்லு காப்பிரைட் கொடுமை. ஓகே, the center of the attraction of the Horlicks அதை தான் பிச்சு திக்கணும். அப்போ தான் டேஸ்ட் எப்படி தெரியும். பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் ஹார்லிக்ஸ் டேஸ்ட்டே காணாம லைட்டாக தான் தெரியுது. 2 முட்டை போட்டனால தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா முட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இட்லி இப்படி கொடுத்து சாப்பிடுவோம். ஆச்சி இட்லி இப்படி நல்லா இருக்குங்க, இப்போ நல்லா இருக்கு. ஓகே, என்னதான் தோசையை நமக்கு ரெடி பண்ணாலும் சைடிஷ் கண்டிப்பாக தேவை. ஸோ இதுவே வேறு கிரேவி தான் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து யாரும் இதை வீட்டில் முயற்சி செய்யாதீங்க. இட் கேஸ் பி டன் பை எக்ஸ்பர்ட்டட் பர்சன் உங்கள் ராபின். சாப்பிட்டு முடிச்சு நைட்டு நல்லா இருந்தேன் அப்படின்னா இன்னொரு வீடியோவோட வரேன். நான் நல்ல பொருளாக யூஸ் பண்ணிங்க. ஸோ நைட்டு வருவேன், கவலைப்படாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு தெரியல. அப்போ யாராச்சும் இந்த மாதிரி வித்தியாசமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். பட் திருப்பி சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் ட்ரை. நன்றி.